ஹாய் ஹலோ காய்ஸ். இந்தியாவின் ஆக்ராவில் முகலாய கட்டிடக்கலையின் தலைசிறந்த கட்டிடக்கலையின் சிறந்த படைப்புகளில் ஒன்றான தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் கட்டிடக்கலையின் கட்டிடம் சுமார் 42 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும். இந்த பளபளக்கும் கல்லறை அழகின் உருவமாக இருந்தாலும் இதயத்தை உலுக்கும் கதையே சொல்ல உள்ளது. இந்த 400 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் அந்த காலத்தில் மிக பெரிய மற்றும் மிக அற்புதமான கட்டிடமாக இருந்தது. தற்போது இது உலகின் 7வது அதிசயமாக கருதப்படுகிறது. இந்த அற்புதமான கட்டிடத்தை உருவாக்க கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்கள் சேர்ந்து கட்டியதாக சொல்லப்படுது. இந்த கட்டிடத்தை கட்ட 1 அல்லது 2 வருடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த தாஜ்மஹால் தற்சமயம் இந்த தாஜ்மஹாலில் பதிக்கப்பட்டிருக்கும் வழங்கி கற்கள் மதிப்பு மட்டும் சுமார் 1 பில்லியன், அதாவது 7,500 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. நாம் கற்பனை செய்து பார்த்தால் முகலாய கட்டிட கலைஞர் தங்கள் அபாரமான திறன்களின் அடையாளங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றைய சிறந்த பொறியாளர்கள் கூட பாராட்டப்படுகின்றனர். இந்த கட்டிடம் பிரதான வாயிலுக்கு பின்னால் இருந்து பார்க்கும் போது மிக பெரியதாக தோன்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரதான வாயிலை நோக்கி முன்னேறும் போது தானாகவே அளவு சுருங்கி விடுகிறது. முகலாய கட்டிட கலைஞர் இத்தகைய மனதை கவரும் தந்திரங்களை பயன்படுத்துவது இது முதல் முறை அல்ல. 4 மூலைகளிலும் அமைந்துள்ள 4 தூண்கள் செங்குத்தாக நேராக நிற்காமல் சற்று வெளிப்புறமாக சாய்ந்திருக்கும். ஏனென்றால் அவை செங்குத்தாக நேராக வைக்கப்பட்டிருந்தால் தூரத்தில் இருந்து பார்த்தால் சற்று அவை உள்நோக்கி சாய்வது வெளிப்புறமாக சாய்ந்ததற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. அது ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டால் அவை வெளிப்புறமாக இருந்து நினைவு சின்னத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அவை உள்நோக்கி சாய்வது போல் இருக்கும். ஆனால் அதன் கட்டிட கலைஞர் அதை மிகவும் பிடிவாதமாக பாதுகாக்க விரும்பியதற்கான காரணம் என்ன? 400 ஆண்டுகளுக்கு முன் மறைக்கப்பட்ட தாஜ்மஹாலின் ரகசியங்கள் என்னென்ன? அந்த காலத்தில் கான்கிரீட் அல்லது ஸ்டீல் இல்லாத போது கூட இந்த அற்புதமான கட்டிடம் மற்றும் இந்த 40 மீட்டர் உயரமான டூம் எவ்வாறு கட்டப்பட்டது? சோ இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா டீட்டெயிலா பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பத்தி இந்த வீடியோ பேச போகுது. சோ புது வியூவர்ஸ் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. அப்பனாதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல நம்ம வாட்ஸ்அப்ல சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோக்கு லைக்க போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1607 முகலாய பேரரசால் இந்த பகுதி முழுவதும் ஆளப்பட்ட போது அன்று முகலாய பேரரசின் இளைய மகன் சகாபுத்தீன் முகமது குர்ரம் 15 வயது. இந்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் ஆக்ரா கோட்டையில் சிறப்பான விருந்து நடத்தப்பட்டது. குர்ரம் பேரரசின் விருப்பமான குழந்தையாக இருந்தார் இவர். அதனால்தான் அவரது தனது ஒவ்வொரு பிறந்த நாளிலும் வைரங்கள் மற்றும் தங்கத்தால் எடை போடப்பட்டார். அதாவது குர்ரமுக்கு அவரது எடைக்கு சமமான புதையல் பரிசாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பிறந்த நாளில் இன்னும் சிறப்பு ஒன்று நடக்கவிருந்தது. பேரரசர் தனது வழக்கறிஞர் ஒருவரின் மகளுடன் குர்ரமின் திருமணத்தை ஏற்பாடு செய்தார். அவள் பெயர் மும்தாஜ் மஹால். மும்தாஜும் குர்ரமும் முதல் நாளிலேயே காதலித்து வந்தனர். மும்தாஜ் பார்த்த முதல் நாளிலேயே ஷாஜஹான் காதலிக்க தொடங்கினார். பிறகு மும்தாஜ் மஹால் தான் விருப்பமான மனைவியாகவும் அமைந்தார். அடுத்த 10 ஆண்டுகளாக இளவரசர் பல போர்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார். அதனால்தான் பேரரசர் அவருக்கு ஷாஜஹான் என்ற பட்டத்தையும் வழங்கினார். அதாவது உலக பேரரசர். ஆக்ரா கோட்டையின் அரண்மனையில் ஷாஜஹானுக்கு மொத்தம் 9 மனைவிகள் இருந்தனர். 9 பேரில் ஷாஜஹான் மும்தாஜை மிகவும் நேசித்தார். மேலும் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை மும்தாஜ் மஹாலுடன் செலவழித்தார். இதுவே காரணம். நேரம் வேகமாக ஓடியது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1621 முகலாய பேரரசர் இறந்தார். முகலாய பேரரசில் மிகவும் பிரபலமானவர் மற்றும் பேரரசின் விருப்பமான மகனான ஷாஜஹான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1628 அரியணை ஏறினார். முழு முகலாய பேரரசும் தங்கள் புதிய பேரரசால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். முகலாய பேரரசு உச்சத்தில் இருந்த காலம் அது. அன்றைய முகலாய பேரரசு இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் பல பகுதிகளிலும் பரவியது. ஷாஜஹான் அனைத்து முடிவுகளையும் எடுக்க தொடங்கினார். அதே சமயம் மும்தாஜ் மஹால் திரைக்கு பின்னால் அவருக்கு ஆலோசனை வழங்குபவராக இருந்தார். ஆனால் விரைவில் இந்த மகிழ்ச்சியான கட்டம் துக்கமாக மாறப்போகிறது என்பது யாருக்குமே தெரியாது. முகலாய பேரரசு ஒரு போர் சூழ்நிலையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு போர் தொடர்ந்தது. ஷாஜஹான் இங்கேயும் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் தனது வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்பே அவருக்கு மிகவும் சோகமான செய்தி வழங்கப்பட்டது. மும்தாஜ் மஹால் அவர்களின் 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது நோய்வாய்ப்பட்டு ஜூன் 17, 1631 அன்று அவர் இறந்தார்.
முகலாய பேரரசு முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. இந்த செய்தி ஷாஜகானை அம்பு போல தாக்கியது. அது அவரது உலகத்தை முற்றிலும் சிதைத்தது. ஷாஜகானின் முதல் காதல் மற்றும் அவரது மிகவும் பிரியமான மனைவி மும்தாஜ் மஹால் இப்போது இல்லை. இந்த துயரம் ஷாஜகானை இருளில் தள்ளியது. மட்டுமில்லாமல் அவர் கேள்விப்பட்டு அடுத்த 8 நாட்களுக்கு அவர் எதையும் சாப்பிடவில்லை. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அவர் எந்த இசையும் கேட்கவில்லை. வாசனை திரவியம் பயன்படுத்தவில்லை. இறப்பதற்கு முன் மும்தாஜ் மஹால் ஒரு விஷயத்தை விரும்பினார். உலகின் மிக அழகான கல்லறைக்குள் தனது கல்லறையை உருவாக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். இந்த பணியை முடிக்கவும் மும்தாஜ் மஹாலின் கடைசி ஆசையாகவும் ஷாஜகான் தனது முழு வாழ்க்கையும் செல்வத்தையும் அர்ப்பணிக்க முடிவு செய்தார். மும்தாஜ் மஹால் இறந்த 6 மாதங்களுக்கு பிறகு தாஜ்மஹால் கட்டும் பணி தொடங்கியது. முழு சாம்ராஜ்யத்தில் இருந்தும் சுமார் 20,000 தொழிலாளர்கள், சிற்பிகள் மற்றும் கைவினைஞர்கள் கொண்டு வரப்பட்டனர். ஷாஜகானின் உத்தரவின் பேரில் ஆக்ராவுக்கு ஆட்கள் படைகள் கொண்டு வரப்பட்டன. மும்தாஜ் மஹாலின் கல்லறை யமுனை நதிக்கரையில் இருப்பதால் உலகின் மிக ஆழமான கட்டிடத்தை இங்கு கட்டுவது மிக கடினமான பணியாக இருந்தது. ஆற்றின் அருகே உள்ள நிலம் மென்மையானது மற்றும் அந்த இடத்தை தோண்டினால் நீரின் ஓட்டம் தாஜ்மஹாலின் அடித்தளத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த சிக்கலை தீர்க்க முகலாய பொறியாளர்கள் பல கிணறுகளை தோண்ட தொடங்கினர். காய்ந்த மண் கிடைக்கும் வரை தொழிலாளர்கள் கிணறு தோண்டினர். இந்த கிணறுகள் பின்னர் பாறைகள் மற்றும் இடிபாடுகளால் நிரப்பப்பட்டு அதன் மேல் பெரிய கற்கள் அமைக்கப்பட்டன. இந்த வேலையை செய்ய தொழிலாளர்களுடன் யானைகளின் படையும் பயன்படுத்தப்பட்டது. முகலாய பொறியாளர்களின் இந்த தந்திரம் வேலை செய்தது. இப்போது ஒரு மென்மையான நிலத்தில் ஒரு பாறை அடித்தளம் தயாராக உள்ளது. அடித்தளத்திற்கு பிறகு யாரும் பார்த்திராத ஒரு கட்டிடத்தை வடிவமைக்க வேண்டிய நேரம் இது. அனைத்து சாதனைகளையும் முறியடிக்கும் வடிவமைப்பு தாஜ்மஹாலின் வடிவமைப்பிற்கு ஷாஜகான் தனது முன்னோர்களின் கல்லறைகளில் இருந்து உத்வேகம் பெற்றார். தூண்களின் யோசனை அவரது தந்தையின் கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்டது மற்றும் தாத்தாவின் கல்லறையில் இருந்து கட்டப்பட்டது மற்றும் அவரது மாமாவின் கல்லறையில் இருந்து தூண் பற்றிய யோசனை, இவை அனைத்தும் இணைந்த போது ஒரு அழகான வடிவமைப்பு வெளிப்பட்டது. கட்டிடம் கட்டுவதற்கு அந்த இடத்தில் லட்சக்கணக்கான செங்கற்கள் சுடப்பட்டன. இது எளிதல்ல. இதற்காக அதிக பணம் செலவிடப்பட்டது. நாளுக்கு நாள் அரச பொக்கிஷம் காலியாய் கொண்டிருந்தது. ஷாஜகான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வேலையை முடிக்க விரும்பினார். தாஜ்மஹால் கட்டும்போது ஏராளமானோர் அழைத்து வரப்பட்டதால் சுற்று வட்டார பகுதியில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொழிலாளர்களை கவனித்துக் கொள்வதற்காக ஷாஜகான் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து உணவுப் பொருட்களை ஆக்ராவுக்கு கொண்டு வந்தார். பல வருட கடின உழைப்புக்கு பிறகு கட்டிடத்தின் முக்கிய கட்டிட அமைப்பு முடிக்கப்பட்டது. இப்போது அதை பளிங்கு கற்களால் அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆக்ராவில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜஸ்தானில் இருந்து இந்த பளிங்கு கல் கொண்டு வரப்பட்டது. ஏனெனில் இந்த இடத்தில் உள்ள மக்ரானா பளிங்கு தான் உலகின் மிகச்சிறந்த பளிங்கு கற்களாக இன்றும் நம்பப்படுகிறது. ஷாஜகான் தாஜ்மஹாலுக்காக மக்ரானா பளிங்கு முழுவதையும் ஒதுக்கி வைத்திருந்தார். அதாவது தாஜ்மஹாலின் கோரிக்கை நிறைவேறாத வரை இந்த பளிங்கு கற்களை யாரும் வாங்க அனுமதிக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான யானைகளின் உதவியுடன் ராஜஸ்தானில் இருந்து ஆக்ராவுக்கு ஆயிரக்கணக்கான டன் பளிங்கு கற்கள் கொண்டு வரப்பட்டன. தாஜ்மஹாலின் டூம் மிகவும் பெரியது. அதை பார்ப்பதன் மூலம் அதன் பிரம்மாண்டமான அளவை ஒருவர் உணர முடியும். தற்காலத்தில் இந்த வகையான டூம்களை ஸ்டீல் அமைப்புகளை பயன்படுத்தி உருவாக்க முடியும். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு 40 மீட்டர் உயரமான டூம் உருவாக்க அவர்கள் கற்களை மட்டுமே வைத்திருந்தனர். முகலாய பொறியாளர்கள் இந்த டூமை கட்ட செய்த அழுத்த கணக்கீடு இன்றும் இன்றைய பொறியாளர்களால் பாராட்டப்படுகிறது. தாஜ்மஹாலின் பூசு வேலை பியத்ரா துரா அலங்காரத்துடன் செய்யப்பட்டது. பியட்ரா துரா என்பது பளிங்குகளால் மதிப்புமிக்க கற்களை வெட்டு மற்றும் பிட் மூலம் பதிக்கும் சொல். மதிப்புமிக்க கல்லின் வடிவத்திற்கு ஏற்ப பளிங்கு மிகவும் திறமையாக வெட்டப்பட்டு செதுக்கப்பட்டுள்ளது. பின்னர் பசை உதவியுடன் அது கல்லின் உள்ளே இணைக்கப்பட்டுள்ளது. தாஜ்மஹாலின் உள்ளே பயன்படுத்தப்பட்ட பசை சாதாரண பசை அல்ல. பல ஆய்வுகள் மற்றும் ஆய்வக சோதனைகளுக்கு பிறகு இந்த பசை ஹீரா, எலுமிச்சை சாறு மற்றும் மார்பிள் பவுடர் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்பட்டது என்று கண்டறியப்பட்டது. தாஜ்மஹாலின் சீரமைப்பு பணிகளுக்கு இதே பசை பயன்படுத்தப்படுகிறது. தாஜ்மஹால் ஒரு நாளைக்கு 4 முறை நிறம் மாறுவதுதான் அதன் சிறப்பு. சூரிய உதயத்திற்கு முன் அது கருப்பு நிறத்தை அளிக்கிறது. சூரிய
உதயத்திற்கு பிறகு அது வெளிர் மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது மற்றும் மதியம் அது கண்கவர் வெள்ளை நிறத்தில் தெரிகிறது. நீலவானத்தில் வெள்ளை முத்து மின்னுவது போல மேலும் சூரிய அஸ்தமனத்தில் போது கட்டிடம் முழுவதும் தங்க நிறமாக காட்சியளிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1654இல் தாஜ்மஹாலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. ஷாஜகான் தனது அன்பு மனைவிக்கு உலகின் மிக அழகான கல்லறையை கட்டி முடித்தார். இந்த 22 வருட அற்புதமான கட்டிடத்தின் கட்டிட பெயரை ஷாஜகான் தனது மனைவியின் பெயரில் வைத்திருந்தார். மும்தாஜ் மஹாலில் இருந்து ஈர்க்கப்பட்ட கட்டிடம் தாஜ்மஹால் என்று அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மும்தாஜ் மஹாலின் நினைவு நாளில் ஷாஜகான் யமுனை நதி வழியாக தாஜ்மஹாலுக்கு செல்வார் என நம்பப்படுகிறது. தாஜ்மஹாலின் நுழைவாயில் அரச குடும்ப உறுப்பினர்களுக்காக மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. நுழைவாயில் கட்டிடத்தின் சுவர் ராயல்ஸின் கண்களை மகிழ்விக்கும் வகையில் செய்யப்பட்ட மிகச்சிறந்த சிற்ப வேலைகளை கொண்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்த போதிலும் அது முகலாய பேரரசை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு வந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1658இல் அவரது மகன் அரியணை கவிழ்த்து முகலாய பேரரசின் பேரரசானார். ஷாஜகான் சிறைபிடிக்கப்பட்டு ஆக்ரா கோட்டைக்குள் வைக்கப்பட்டார். ஜன்னல் வழியாக தாஜ்மஹாலை பார்க்க முடியும் என்று ஷாஜகானுக்கு ஒரு வசதி கொடுக்கப்பட்டது. 74 வயதில் 8 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஷாஜகானுக்கு இவ்வுலகை விட்டு வெளியேறினார். இப்போது ஷாஜகானுக்கு மும்தாஜ் மஹாலை சந்திப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. அவர் தாஜ்மஹாலுக்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டார். இவர்களின் காதல் எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கும். இன்னைக்கும் பல நாட்டிலிருந்து இந்தியாவில் இருந்து மக்கள் ஆக்ராவிற்கு தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக அங்கு சென்று வருகிறார்கள். அந்த கட்டிடக்கலையின் சிறப்பை பார்க்கவும் ஏராளமான காதல் ஜோடிகளும் சுற்றுலா பயணிகளும் பார்வையிட்டு வருகிறார்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே ஆன் பண்ணிடுங்க. அப்பனா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்மளாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.